பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இந்த கல்யாண தடைன்னு நிறைய பேருக்கு இந்த கல்யாண தடை இருக்கு. இந்த கல்யாண தடைக்கு என்னென்னவோ பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இது யாருக்கு ரொம்ப கவலை அப்படின்னா, ஆண்களுக்கு கவலை. பெண் கிடைக்க மாட்டேங்குது, நாங்க தேடியாச்சு, 38 வயசாயிடுச்சு, 28 ஆச்சு வயசு, இப்படி கேட்டகரி வயசாவே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவோ பரிகாரம் பண்ணியும் நீங்க சக்சஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? உங்களுக்காக ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன், கண்டிப்பா செய்யுங்க. எல்லாருக்கும் தெரியும் உத்தரகோச மங்கை கோவில், தெரியும் இல்லையா? அந்த உத்தரகோச மங்கைக்கு ஒரே ஒரு தடவை யாருக்கு கல்யாணம் ஆலையோ அந்த பையனை கூட்டிக்கிட்டு போய் அந்த உத்தரகோசை மங்கையில போய் ஒரு அர்ச்சனை செஞ்சு, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். போயிட்டு அந்த கோவில்ல நெய் விளக்கு போடுங்க, இல்லைன்னா நெய் வாங்கி கொடுங்க. நெய் வாங்கி கொடுத்துட்டு அந்த உத்தரகோசை மங்கையில போய் உங்களுடைய பையனுடைய அதாவது உங்க கோத்திரம், உங்க பையனுடைய பெயர், பையனுடைய நட்சத்திரம், பையனுடைய ராசி சொல்லிட்டு அந்த உத்தரகோசை மங்கையில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிண்டு திரும்பி அந்த உத்தரகோச மங்கை கோவில் உள்ளுக்குள்ள பிரகாரத்துல நீங்க ஒரு 9 சுத்து சுத்திட்டு உக்காந்து ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு போடணும் சுவாமி கிட்ட. உத்தரகோசை மங்கை கோயில்ல என்னன்னா, என்னுடைய பையனுக்கு சீக்கிரமே ஒரு அழகான மனைவியை, அருமையான மனைவியை, அன்பான மனைவியை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு பெருமாளே அப்படின்னு வேண்டிட்டு அங்க போய் பிரதட்சணம் பண்ணி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். யாரு? பையனும் பண்ணணும், பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேரும் பண்ணணும். எல்லாரும் பண்ணிட்டு உக்காந்து ஒரு வேண்டுதலை போடுங்க. உங்க பையனுக்கு சீக்கிரமே அன்பான, அழகான, அருமையான மனைவி கிடப்பாள். இது அந்த உத்தரகோச மங்கையினுடைய வாக்காவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நேர ஊருக்கு வந்துருங்க. வரும் பொழுது அந்த கோவில்ல கொடுக்கிற ஒரு விபூதியை வாங்கி அழகா ஒரு பொட்டலம் கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வைங்க. தினமும் உங்களுடைய மகன் ஒவ்வொரு நாளும் குளித்து விட்டு இந்த கல்யாணம் ஆற வரைக்கும் ஒரு விரதம் மாதிரி இருக்க சொல்லுங்க. விரதம்னா சாப்பிடுறது அதெல்லாம் சொல்லலை. காலங்காத்தால எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து அந்த விபூதிய தனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூம்ல நெத்தியில வச்சுக்க சொல்லுங்க. அதாவது எங்க பையன் பெரிய கம்பெனியில இருக்கான், நெத்தியில எல்லாம் ஒன்றும் வச்சுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா விபூதியை எடுத்து கொஞ்சோண்டு கையில எடுத்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சு நல்லா முகர்ந்து வச்சிருங்க, போதுமானது. அதுக்கு அடுத்தது அந்த விரதம்னு சொன்னேன் இல்லையா, தினமும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த உத்தரகோச மங்கைய மனசார தியானம் பண்ணுங்க. யாரு? அந்த கல்யாணமாகாத பையன். மனசார தியானம் பண்ணுங்க போதும். வேற எதுவும் நீங்க விரதம்னா ஒரு வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கணக்கே கிடையாது. அதாவது மனசார அந்த உத்தரகோச மங்கையை நினைச்சுண்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண தடை விலகி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கல்யாணம் ஆயிடுத்து, போனேன், இதெல்லாம் செஞ்சேன், கல்யாணம் ஆயிடுத்து, பிறகு நான் என்ன பண்ணணும்? தம்பதி சமேதராக அந்த உத்தரகோசை மங்கைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து இந்த 2 பேர் மேல, தம்பதிகள் மேல ஒரு அர்ச்சனை செய்துட்டு அங்கேருந்து நீங்க வீட்டுக்கு வாங்கோ. போதுமா? நேர வரணும் வீட்டுக்கு. உத்தரகோசை மங்கை போறேன், சில கோவில்கள்லாம் நான் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு கூடாது. ஏன்னா இங்கேருந்து தம்பதியை எந்த ஊரா இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போய் உத்தரகோச மங்கையை நீங்க சேவிச்சுதான் ஆகணும். யாரு? கல்யாணம் ஆகாத பசங்க உங்க வீட்டுல இருந்தால். சப்போஸ் கல்யாணம் ஆகாத பையன் எனக்கு ஃபாரின்ல இருக்கான், அவனை போய் கூட்டிட்டு வந்து போறதுங்கிறது ரொம்ப டஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்க போயிட்டு அந்த குழந்தை மேல, அந்த பையன் மேல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு நேர ஆத்துக்கு வாங்கோ, உங்க வீட்டுக்கு வாங்கோ. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க, அதாவது அம்மா டெய்லி பூஜை பண்ணி, பூஜைன்னா டெய்லி கற்பூர ஆரத்தியும்
சாம்பிராணி கற்பூரத்தை காமிச்சு என்னுடைய பையனுக்கு எனக்கு ஒரு நல்ல மருமகளா அமைச்சு கொடு தாயே அப்படின்னு வேண்டிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு மருமகள், மாட்டு பொண்ணு சொல்லுவோம், அவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இத நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அருமையா உங்க பையனுக்கு அருமையான மனைவியும் உங்களுக்கு அருமையான ஒரு மருமகளும் அமைவாள் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு தடவை போய் உத்தரகோசமங்கலை விசிட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமையா இருந்தால் ரொம்ப அருமையா இருக்கும். வெள்ளிக்கிழமை போங்க. டைமிங் நீங்க எப்போ ஊருக்கு போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங். காலையில தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல பூஜை பண்றது காலையில பண்ணணும். நான் தூங்கிட்டேன், சப்போஸ் என் பையன் நைட் ஷிஃப்ட் போறான், எப்ப பண்ணலான்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்ன, நைட் ஷிஃப்ட் போறதுக்கு ஏந்திருப்பாரு இல்லையா, நேரம் வந்து தூங்கிட்டு நைட் ஏந்திருக்கும் போது குளிச்சுட்டு வந்து அந்த விபூதியை இட்டுக்க வேண்டியது இது ஆண்களுக்கான பதிவு. ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாம் உத்தரகோசமங்கை போய் அங்க போய் அந்த கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமேவ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆண்களுக்கெல்லாம் சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து. என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றென்றும் உண்டு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.